ஹலோ ஹாய், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசியான சிக்கன் கிரேவி. வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே கொஞ்சமாக சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம அந்த ஆயிலே கொஞ்சமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம், ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கலர் மாறிடும். இப்போது இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இது மூணுத்தையுமே நம்ம கலந்து இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சம் நல்லா மாறட்டும். பாருங்கள், எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணதுனால கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா அதோடைய வாசனை வர அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இது கூடயே நான் தக்காளி 3லேருந்து ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் அதை நல்லா. இப்போ இதில் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம ஒரு 1/2 kg சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 1/2 kgக்கு நான் ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளியோடையே நம்ம இதை சேர்த்து இது கூடயே தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இதை எல்லாத்துலேயும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இப்போது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்துலேயும் சேர்ந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா விசில் போடாமல் குக்கரை சும்மா மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போது இதோடைய தக்காளி கலரு எல்லாமே மாறி நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை. ஸோ இதுவே நிறைய நம்ம தண்ணி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் நல்லா சிக்கனோட நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டையுமே நம்ம நல்லா இதோடு சேர்ந்து கலந்து விட்டுறலாம். எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சைடில் நம்ம அந்த மசாலா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறத நம்ம மிக்சியில் கொஞ்சம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மசாலாவை நம்ம அரைச்சி இப்போ இதை சிக்கனோடு சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு எல்லாத்தோடையும் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போவே உங்களுக்கு நல்லா சூப்பராக கிரேவி மாதிரியே அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் மட்டும்தான் வேகணும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் நான் அதை வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோடய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒரு சூப்பரான ஒயிட் ரைஸ்க்குமே ரொம்ப செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.